அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணிக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டாக சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். அரிசி கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்திடுவேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஜூஸ் அரிப்பு இருக்கு இல்லையா, ஜூஸ் ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து கழுவிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட சிந்த மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த டிப்ஸை வந்து நீங்களும் வந்து அரிசி வந்து சிந்துவீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளு சாம்பார் தான் வந்து பண்ண போகிறேன். இது எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி வந்து சொல்கிறேன். முள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பிரியாணி போட்டுட்டு முள் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஸோ எடுத்து வச்ச எலும்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முள்ளு சாம்பார் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். முள்ளு சாம்பார் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பை நல்லா வந்து வறுத்தரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா தூசிலாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 தண்ணி வந்து நான் வந்து வாஷ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் வந்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்ச முள்ளை வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பருப்பை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முள்ளோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வந்து நறுக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 3 வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு முள் வேகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டுட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து வேக வைக்கணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கிட்ட நல்லா உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் சேர்த்துக்கிட்டேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு மூடி விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து வரணும். ஸோ வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். விசில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய் வந்து நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வந்து வெளியே வைக்கக்கூடாது, கருத்துரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து பறிச்சுட்டு முருங்கைக்காயும் வந்து இதோட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முள்ளு சாம்பார். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 விசில் வந்து வந்துருச்சு. ஸோ அடுப்பை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாகிற வரை வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 வத்தல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1 நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தக்காளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி வேகிறதுக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா உப்பும் வந்து இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
நல்லா இதை வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். காய்கறி வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான தேங்காய் வந்து திருவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து நான் திருவிக்கிட்டேன். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டச்சில் வந்து நீங்கள் தேங்காய் திருவல் வந்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. தேங்காய் திருவிட்டு அந்த தேங்காய் திருவலை நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கு கேப்பு வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு வந்து பார்க்கலாம். விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு வந்து செக் பண்ணேன். பருப்பு நல்லா வெந்துருந்துச்சு, முள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டுட்டு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டு இருக்க காய்கறி இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த பருப்பை வந்து நான் வந்து அப்படி கொட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளு சாம்பார் நீங்கள் தண்ணியாகவும் செய்யலாம் கட்டியாகவும் செய்யலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கட்டியாக செஞ்சால் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கட்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திக்காக வந்து செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச தண்ணியை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு மூடி விட்டுட்டேன். காய்கறி நல்லா வேகிறதுக்குள்ளே சரி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் உரிச்சது, முருங்கைக்காய் உரிச்சது, அந்த தொலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிங்கு தொட்டியும் கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். காய்கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச புளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவல் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்க போகிறேன். ஸோ இதை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மூடி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அசுவாக்கு அப்பளம் பிடிக்குமா? பிடிக்குமா? அந்த கை வலது கையில் வச்சு சாப்பிடணும். பிஸ்மில்லா சொல்லு. தொட்டுக்கு அப்பளம் மட்டும் தான் வந்து பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலாம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பையனோட பாப்பாவோட துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துருச்சு. ஸோ இதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பெரிய மனுஷி ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் லோடுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் குனிஞ்சு போட முடியல. 8 மாதம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா குனிய முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டே நான் வந்து துணி போடுறதா இருந்தால் வந்து போட்டுருவேன். கீழே சப்புன்னு உட்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு தேவையான துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அதுக்கப்புறம் பவுடர் போட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெய்லி போடுறது. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷினில் துணி போடுறது கூட ஒரு பெரும்பாடு தாங்க. மிஷினை ஆன் பண்ணுவேன், அப்புறம் என் பாப்பா வந்து ஆஃப் பண்ணிடுவா, ஏதாவது நச்சு விட்டுருவா, திரும்ப நான் அகெயின் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோக்கும் வந்து ஆன் பண்ணிவிட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து மூடி விட்டுருவேன். ஸோ பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கூட ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நல்ல ஜிப்பை வந்து மூடி விடுறது, திறந்து விடுறது, அதுக்கப்புறம் திரும்ப திறந்து அதை உள்ளே போய் பட்டனை நச்சு விடுறது, எல்லாமே சேட்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சிட்டே இருக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாட போயிட்டா. ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லேருந்து
துணியெல்லாம் எடுத்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் எனக்கு ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் குனிஞ்சு எடுத்து காய போட முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிறதுனால துணி நிறைய சேர்ந்துருதா. ஸோ ரொம்ப குனிஞ்சு எடுக்க முடியல. அதனால இந்த மாதிரி ஒரு சேரை வச்சுட்டு அதுக்கு மேலே துவைச்ச துணியெல்லாம் வச்சு 1 by 1 எடுத்து காய போட்டுட்ருக்கேன். ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் 8 மாதம் ஆனதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும்.